ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட சூர்யா 45 திரைப்படத்தோட கதை இதுதான் அப்படின்றது இப்போ வந்து ஒரு அஃபீஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ நம்ம சூர்யாவோட நடிப்பில் அடுத்ததாக உருவாக போகிற ஒரு பெரிய திரைப்படமா சூர்யா 45 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தோட டைட்டில் வந்து இனிமேல் ரிவீல் பண்ணல. ஆனால் வந்து இன்டர்நெட்டில் வந்து பேட்டைக்காரன், வேட்டை கருப்பு அப்படின்றது நிறைய ஒரு தலைப்பு வந்து இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற நியூஸ் பிரகாரம் வந்து திரைப்படத்தோட பெயர் வந்து கருப்பு அப்படின்ட்டு வச்சுருக்கிறதா கூறப்படுது. ஸோ இது குறித்து வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வருகிற ஜூன் 20 நம்மளோட படத்தோடைய இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி வந்து அவரோட பிறந்தநாள் அன்று இந்த திரைப்படத்தை அறிவிப்பு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனைத் தொடர்ந்து வந்து அடுத்த மாதம் வந்து ஜூலை 21 சூர்யாவோட பர்த்டே அன்னைக்கு திரைப்படத்தோட டீசர் வெளியாகும் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த திரைப்படத்தில் சூர்யா கூட சேர்ந்து ஒரு த்ரிஷா, ஒரு ஸ்வஸ்திகா, யோகி பாபு, நட்டி நட்ராஜ், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இதில் சூர்யா 45 திரைப்படத்தோட கதை இதுதான் அப்படின்றது இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. அதாவது சூர்யா வந்து இந்த திரைப்படத்தில் ரெட்டை வேடத்தில் நடிக்கிறாராம், அதாவது சாமியாகவும் மனிதனாகவும். ஸோ இதில் வந்து இன்றைய காலகட்டத்தில் கடவுள் வந்து ஒரு வழக்கறிஞர் அவதாரம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து இந்த திரைப்படத்தோட கதை அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ சப்போஸ் எந்த ஒரு கதை நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே இல்லை.